பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் பாதை அடுத்த ஆண்டு டிசம்பரில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் டபுள் டக்கர் ரயில் பாதை சற்று தாமதமாகும் என்றும் கூறியிருக்கிறார். எந்த திட்டம் ஃபர்ஸ்ட் இப்போ அமலுக்கு வரும்? திட்டம் 2ல எது மக்கள் பயன்பாட்டுக்கு முதல்ல வரப்போகுது, அது எந்த டேட்டுங்கிற மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்காது? இல்லை, இந்த ஃபேஸ் 2 திட்டம் படிப்படியாக நம்ம கமிஷன் பண்ண போகிறோம். முதல்ல கமிஷன் பண்ண போகிறது பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரைக்கும். இது ஒரு 9 கிலோமீட்டர் வரும். டெப்போலாம் ஓரளவு 90% ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி அங்கே பூந்தமல்லியிலேருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராக் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது திட்டமிட்டபடி டிசம்பர் 25ல முடிக்க போறோம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அடுத்த ஆண்டு அதுதான் ஒரிஜினலாகவும் திட்டமிட்டபடி அதுதான் டேட்டு, அதுபடி முடிச்சிருவோம். அந்த டபுள் டக்கர் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் டிலே ஆகுது. அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல சீவர் லைனு, அந்த 110 kV லைனு, லேண்ட் அக்விஷன், அந்த நம்ம லான்ச்சிங் கேண்ட்ரிக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன், இதெல்லாம் முடிச்சுட்டு 1.5 வருஷம் டிலேயை நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அதையும் இதை ஃபாலோ பண்ணி இமீடியட்டா கமிஷன் பண்ணிடுவோம். அது எப்போ ஓப்பன் ஆகும் சார்? அது இதோட ஒரு 6 மாசம் டிலே ஆகும். டிலே ஆகும். 1.5 வருஷம் டிலே நாங்கள் மேக்கப் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் ஒரிஜினலா டிசைட் பண்ணபடி நாங்க முடிச்சிருவோம். டிசம்பர் 25லயே முடிச்சிருவோம். இப்போ மெட்ரோனுடைய அடுத்த திட்டங்கள் குறிப்பா நம்ம கிளாம்பாக்கம் வரைக்கும் வேண்டும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கையா இருக்கு. அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அது ஏர்போர்ட்டு கிளாம்பாக்கம் ஏற்கனவே ஒரு டிபிஆர் செஞ்சு கவர்மெண்ட்டை கொடுத்தோம். கவர்மெண்ட் அதை பரிசீலனை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு கரெக்ஷன் இது பண்ணாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதில் சில மாற்றங்கள்லாம் அந்த குரம்பேட்டை பல்லாவரம் ஃப்ளைஓவரில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். நாங்கள் 2வது லெவல், அவங்க ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஹைட்டு கம்மியாயிரும். இந்த திருத்தம் மட்டும் இந்த டிபிஆர் நடந்துட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க.